ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்த்டே வீடியோ தான் அல்ட் மோஷனில் எப்படி எடிட் பண்ணுறது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அல்ட் மோஷனை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏற்கனவே யூடியூப்பில் வந்து நான் வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல் கொடுத்துருப்போம். அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கணும். நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தால் இதுதான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண ஃபைல். அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து இப்படி தான் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்து நம்ம வந்து ஒரு பிக்கை வந்து நம்ம பிஎன்ஜியாக மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 9:16 வந்து நம்ம சைஸ் வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பிக்கை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான மூவ் வந்து பண்ணிக்கின்னு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியே வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். பிஎன்ஜியை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிஎன்ஜி இருக்கா அதை வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து பிக்கை வந்து நம்ம சேவ் பண்ணி நம்ம வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு நம்ம வந்து இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் உள்ள போயிடலாம். ப்ராஜெக்டில் போய்ட்டு நம்ம வந்து இப்படி தான் ஷோ ஆகும். நம்ம வந்து பர்த்டே எடிட்டிங் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். பேக்ரவுண்ட் இமேஜ் மட்டும் நான் யூடியூப்பில் கொடுத்துருப்போம் ஆல்ரெடி. அதை இம்போர்ட் பண்ணணும். நம்ம வந்து லாங் ப்ரெஷ் பண்ணி அதை வந்து நம்ம சாங்குக்கு மேலே வந்து நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு நம்மளுக்கு வந்து அதை வந்து எண்டு வரைக்கும் நம்ம வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்துடலாம். ஸ்டார்டிங் வந்துட்டு அது சின்ன ஒரு எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். வாங்க எப்படி ஆட் பண்ணுறது பார்த்துடலாம். எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு நம்ம வந்து டிசிஷன் வைப்னு இருக்கா அதை கொடுத்துட்டு மேலே தூக்கிட்டு டில்ஸ் எஃபெக்ட் இருக்கா அதை வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து இப்படி தான் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா மிரர்னு ஒன்று இருக்கா அதை மட்டும் நம்ம ஜஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம குரூப் ஒன்றுன்னு இருக்கா அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அது இருக்கிற மாதிரி இருக்கட்டும். குரூப் வந்து ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிச்சு. குரூப் 3யும் அப்படியே இருக்கட்டும். ஹாப்பி பர்த்டேன்றது. குரூப் 2ன்னு ஒரு குரூப் இருக்கா அதை வந்து நம்மளுக்கு யாருக்கு நம்ம வந்து விஷ் பண்ணுறோமோ அவங்களுடைய பேர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 லேயர்ஸ் கொடுத்துருப்பேன். அதில் வந்து நீங்கள் உங்களுடைய பர்த்டே விஷ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய பேர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணிடலாம். சரி, இது பேக் வந்துடலாமா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். அங்கே வந்து நம்ம பிக் ஆட் பண்ணணும். குரூப்னு இருக்கா அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்னு இருக்கா அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்துடலாம். ஸ்டார்டிங்கில் வந்து ப்ளஸ் ஐ கொடுத்து மீடியா கொடுத்து நம்ம வந்து பிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பிக்கை வந்து நம்ம எண்டு வரைக்கும் வச்சுட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு பிக்கு வந்து லாங் ப்ரெஷ் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். கீழே எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது பார்த்துலாம் வாங்க. எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு டிசிஷன் வெப் இருக்கா அதை தொட்டு நம்ம வந்து ஸ்டில்ஸ் எஃபெக்ட் லாஸ்ட்டாக இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே வந்து மிரர்னு இருக்கா அதை மட்டும் நம்ம ஜஸ்ட்டு ஆன் பண்ணால் போதும். அதுவே ஆன் ஆகிடும். நம்ம வந்து பேக் வந்துடலாம். நம்மளுக்கு வந்து ஆன் பண்ணோன்னே இப்படி தான் ஷோ ஆகும். நம்ம வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு வச்சுட்டு நம்ம வந்து நல்லா ஷோ ஆகும் கரெக்டாக. அப்போ வந்து நம்ம பேக் வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண பக்கத்தில் வந்து கேப் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணது பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 லேயரையும் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி 2 லேயர்ஸ் இருக்கா அதை கொடுத்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 11.3ல் வந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து பேஸ்ட் லேயர் 2 அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த லேயர்ஸ் மேலே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அதுக்கு இருக்கிற லேயருக்கு மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு நம்ம வந்து எண்டு வரைக்கும் நம்ம வந்து ஸ்பீடாக வந்து கொடுத்து நம்ம வந்து எண்டு வரைக்கும் கரெக்டாக அந்த லெவலுக்கு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் கலரில் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்போம். அந்த எஃபெக்ட்டில் வந்து நம்ம எப்படி பிக் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதை தொட்டு நம்ம வந்து கலர் பெயிண்ட் இருக்குது அதில் வந்து போய்ட்டு நம்ம வீடியோ இருக்குல்ல அதை கொடுத்து நம்ம 9:16 வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணால் நம்ம வந்து இப்படி தான் ஷோ ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற எஃபெக்ட்டுக்கும் நம்ம வந்து பிக்கை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா குரூப் ஒன்று இருக்கா அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்னு இருக்கும் அது கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்துடலாம். ஸ்டார்டிங்கில் வந்து ப்ளஸ் அணி கொடுத்து மீடியாவில் நம்ம எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படியே தான் ஷோ ஆகும். நாம் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து கீழே வந்து அந்த பிக்கை வந்து எண்டு வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஸ்டார்டிங் வந்துடலாம். ஸ்டார்டிங் வந்துட்டு நம்ம வந்து ஃபேஸ் தெரிகிற மாதிரி லைட்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஷோ ஆகிடும். இது நம்ம வந்து அவ்வளோதான் செலக்ட் பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு குரூப் 2 இருக்குது அதுவும் அதே சேம் மெத்தட் தான். எடிட் குரூப் தொட்டு அதே நம்ம வந்து ஸ்டார்டிங் ப்ளஸ் இருக்குது மீடியாவில் நம்ம பிக் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து எண்டு வரைக்கும் நம்ம பிக் வச்சுட்டு அதை வந்து நம்ம ஃபேஸ் தெரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் ஃபேஸ் தெரிகிற மாதிரி நம்ம வந்து வச்சுட்டு பேக் வந்துடலாம். அடுத்து குரூப் 3யும் அதே மாதிரி தான் சேம் மெத்தட் தான். அதேமாதிரி நம்ம குரூப் எடிட்டில் போய்ட்டு அதேமாதிரி நம்ம பிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே இறக்கிட்டு அந்த எண்டு வரைக்கும் வச்சுட்டு தென் அதை வந்து நம்ம ஃபேஸ் தெரிகிற மாதிரி வச்சுட்டு நம்ம பேக் வந்துடலாம். ஓகே, நம்ம வந்து பிக்கை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்கும். அது வந்து நம்ம எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறது நான் சொல்லிடுறேன்.
ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் எஃபெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணோம்ல, அந்த ஃபோட்டோ வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து காப்பி லேயர் கொடுத்துடணும். காப்பி லேயர் கொடுத்துட்டு நம்ம வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு நம்ம அந்த எஃபெக்ட் எங்கே ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் வாங்க. வந்து 1717ல் நம்ம கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து அங்கே வந்து காப்பி பண்ணதை நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து இங்கே ஷோ ஆகிடும் அந்த பிக்கு. நம்ம வந்து இங்கே வந்து கம்மியாக இருக்கும். நம்ம ஸ்பீட் ஐக்கனை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஷோ ஆகிடுச்சு. அது பக்கத்தில் வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அது எங்கேருந்து நம்ம வந்து அந்த எஃபெக்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் வாங்க. நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து குரூப் 3 நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணோம்ல, அந்த இமேஜில் வந்து நம்ம வந்து குரூப் 3யும் லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து 3த்தையும் மேலே இருக்கையும் காப்பி பண்ணி நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி 4 லேயர்ஸ்னு இருக்குது, அதை வந்து நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்கு நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணல, அது பக்கத்தில் வந்து அது வந்துட்டு 9.29ல் வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டு ஃபேஸ்ட் லேயர் 4 லேயர் இருக்கா, அதை வந்து நம்ம கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து இதுதான் ஷோ ஆகிடும், நம்மளுக்கு வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கொஞ்சம் கேஃபாக இருக்கும், அதில் வந்து நம்ம ஃபீட் ஐக்கன் யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எண்டு வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். 4த்தையும் நம்ம எண்டு வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படியே சேம் இடத்துல 4த்தையும் வச்சுக்கணும். வச்சாச்சா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிக் வந்து ஷோ ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ வந்து எடிட் பண்ண முடிச்சோம். ஒரு சிம்பிளான வீடியோ தான். நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சைடில் நமக்கு ஒரு வீடியோ மாரி இருக்கும், அது வந்து ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டு தான் நம்ம வந்து வீடியோவை சேவ் பண்ணணும். இப்போ இப்படி தான் சேவ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.